செருப்படி நமக்கு எப்போ எவனையாவது தூக்கி வச்சு பேசிக்கிட்டே இருக்கணும். சோ தோனி வேற லெவல், ஏதோ விஷயம் கடவுள். அவர் பேட்ட அவரே போட்டுக்கிறாரு, அவர் சொந்த அவரே தின்னுக்கிறாரு. வாட்டர் சிம்பிளிசிட்டி. எவனுமே எவனை விடையும் பெரிய ஆள் கிடையாது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து ஒருத்தர் இவர்தான் சச்சின் பெரிய லெஜெண்ட் சொல்லிட்டு அவன் யாருன்னு கேட்டிருப்பான். கிரிக்கெட்னா என்னன்னு கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்காரு. அது நாமளா உருவாக்கின ஒரு விளையாட்டு, அவ்வளவுதான். அப்படி நாமளா உருவாக்கின விளையாட்டை ஒருத்தர் நல்ல விளையாடுறா அந்த விளையாட்டை நல்ல விளையாடுற அவ்வளவுதான். அதுக்காக அவர் உடனே லெஜெண்ட் கடவுளை தூக்கி வச்சு கொண்டாடுறது முட்டாள்தனம் அல்ல. ஒருத்த உசுறு ஒருத்த காப்பாத்தனா அவன் ஹீரோ. 4 பேருக்கு பசிக்கு சோறு போட்டானா அவன் ஹீரோ. தான் படிக்கலைனாலும் 10 பிள்ளைங்க படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்தை கட்டினா. வணக்கம். அதாவது கிரிக்கெட்டை ரொம்ப பேர் ரொம்ப லைக் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. மேட்ச்னா லீவ் போட்டு வீட்டில் பார்ப்பாங்க. வேலையை விட்டு வந்தால் யாரையும் கண்டுக்க மாட்டாங்க. அம்மா டிவி போட்டு உட்காந்துருவாங்க, என்ன நடக்குதோ தெரியாது, தண்ணியிலே மறந்து போயிடுறாங்க. இதெல்லாம் காரணம் யார்? அந்த கிரிக்கெட் பிளேயர் தான். அவர் பாட்டு ரீச் ஆகிட்டு கோடிக்கணில் சூதாட்டம் மாதிரி அவர் செலெக்ஷன் பண்ணி இத்தனை கோடி அத்தனை கோடி 100 கோடி 200 கோடி அப்படியே ஏழை போட்டு அவரை விளையாட வைப்பாங்க. நீங்கள் அதை பார்ப்பீங்க. இது என்னங்க நியாயம்? அதுவும் இல்லாமல் அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாருனாக்க ஆடில் அவர் நடிச்சுட்டு பணமாக சம்பாதிச்சு போவார். என்ன அவரை உங்களுக்கு தெரியும், உங்களை அவருக்கு தெரியுமா? வாய்ப்பு இருக்கா? இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் ஏழைங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் கல்விக்கு உதவி பண்ணார், ஏழைங்களுக்கு அன்னதானம் கொடுத்தாரு, இங்கே அரசியல் சம்மந்தமாக மக்களுக்கு சாதகமாக அரசியல்வாதிகளை பற்றி பேசினார், அது மாதிரி எதனா இருந்தால் கூட பரவாயில்ல. ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அடிக்ட் ஆகிட்டு உங்கள் வாழ்க்கையை கெடுத்துருக்கீங்க. உங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்கள் ஃபேமிலியை பாருங்கள். ஏங்க உங்கள் ஃபேமிலி தாங்க முக்கியம். அவர் ஃபேமிலியை பார்த்துட்டு ரீச் ஆகி போயிட்டே இருக்கார்ல. நீ தான் ஹீரோ, நீ தான் கிரிக்கெட் பிளேயர், நான் தான் பிளேயர் அப்படி போங்க. என்னங்க இப்படி இருக்கீங்க? அடிக்ட் ஆகாதீங்க. அடிக்ட் ஒரு போதை, சரிங்களா? அதனால் பாஸ்கர் சார் சொல்கிற மாதிரி நீ யார், சரிங்களா? உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். நன்றி. சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து. வாழ்க வளமுடன்.